வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தந்தூரி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஆப்கானி ஸ்டைலில் ஒரு தந்தூரி, ஆப்கானி சிக்கன் தந்தூரி. இது பொதுவாக நீங்கள் கான்டினென்டல் குவிசின்லாம் வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்டிங்கன்னா பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் இது நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ரெஸ்டாரண்ட்டை விடவே ரொம்பவே ஹைஜீனிக்காக நல்லாவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். சரி வாங்க இன்னைக்கு இந்த ஆப்கன் சிக்கன் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு நாம செய்ய போற ஆப்கானி சிக்கனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஆழமா கீறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல போனோடு இருக்கிற பீசஸ் எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லா இருக்கும். இந்த சைஸ் தான் போடணும்னு அவசியம் இல்லை, நீங்க பெருசா கூட போடலாம். பாருங்க, நான் வந்து ஒரு 4 பீஸ் எடுத்திருக்கிறேன். இது வந்து ஒரு 1/2 kgக்கு அதிகமா இருக்கும், 1/2 கிலோவுக்கு அதிகமா இருக்கும். இது இந்த மாதிரி நல்லா ஆழமா கீரல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அப்பதான் நல்லா மசாலா எல்லாம் உள்ள இறங்கும். இப்போ இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த சிக்கனை வந்து நம்ம 2 மேரினேஷன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒரு மேரினேஷன் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் வைக்கணும். அப்புறமேட்டு திருப்பி இன்னொரு மேரினேஷன் நம்ம செய்யணும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் விட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இதுதான் முதல் மேரினேஷன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா சிக்கன்ல எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம 2 வாட்டி மேரினேஷன் பண்றதுனால இந்த வினிகர், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் நல்லா சிக்கனுக்குள்ள இறங்கும். உங்களுக்கு சிக்கன் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும். அதுக்காக தான் நம்ம 2 தடவை மேரினேஷன் பண்றோம். நல்லா சிக்கன்ல எல்லா பக்கமும் ஈவனா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ இதை வந்துட்டு நான் 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிட போறேன். அதுக்கப்புறம் எடுத்து செகண்ட் மேரினேஷன் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் மேரினேஷன் பண்ண சிக்கனை ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ நான் வெளியில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம செகண்ட் மேரினேஷன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற பார்க்கலாம். இதில் வந்து ஒரு 4-5 முந்திரி பருப்பு, 3 பச்சை மிளகாய் வந்து நான் ஊற வச்சிருக்கேன். இதை வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அந்த மேரினேஷனில் போடணும். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக கசூரி மேத்தியை லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம், நல்லா க்ரன்ச்சி ஆகிறதுக்காக. இது லேசாக வறுத்துக்கோங்க. இது ஒரு மாதிரி கிறிஸ்ப் ஆகணும், அதுக்காக தான் இது பண்ணுறோம். இது கிறிஸ்ப் ஆனதுக்கப்புறம் இதையும் நம்ம கையிலேயே அப்படியே க்ரஷ் பண்ணி இந்த மேரினேஷனில் போட போகிறோம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே இது வருங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும் இந்த வெந்தயக்கீரை. கடாய் சூடாக இருந்ததுன்னா அந்த சூட்லேயே இது வந்து ஃப்ரை ஆகிடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நான். இந்த சூட்லேயே இருக்கட்டும், இது நல்லா கிறிஸ்ப் ஆகிடும் அதுக்குள்ளேயே. இது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன் கசூரி மேத்தி. இப்போ இந்த கசூரி மேத்தியை வறுத்து எடுத்துட்டோம் நம்ம. இப்போ இதை வந்து லைட்டாக அப்படி க்ரஷ் பண்ணி இந்த சிக்கனில் போட்டுடலாம். பாருங்க, நம்ம வறுத்ததுனால இது ஈஸியாக க்ரஷ் பண்ண முடியுது. இப்படி பவுடர் ஆயிடுச்சு. இப்போ இதை இந்த சிக்கனில் போட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல கெட்டி தயிர் நான் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி தயிரே போடுங்க. இது வந்து புளிப்பில்லாத தயிர். இது உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னா அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணலாம். என்கிட்ட இப்போ ஸ்டாக்ல ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை, அதனால நான் இப்போ ஆட் பண்ணல. இது கூட பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துறேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்திக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம், 1 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் பொடி. இப்போ இதில் நான் வந்து அந்த அரைச்ச விழுதையும் சேர்த்திட்டேன். முந்திரியும் பச்சை மிளகாயும் அரைக்கணும்னு சொன்னேன்ல, அந்த அரைச்ச விழுதையும் இதில் சேர்த்தியாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் அரைச்சேன், கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்குது பாருங்கள், அதையும் போட்டாச்சு. அது போக ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸும் இதில் விட்டுட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் நான். இப்போ இந்த மேரினேஷனை வந்து நம்ம மினிமம் 6 hours வைக்கணும் ஃப்ரிட்ஜில். மேக்ஸிமம் நீங்கள் ஓவர் நைட் விடலாம். ஓவர் நைட் விட்டிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் சிக்கன். உங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வைங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் நைட் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் காலையிலேயே இந்த மிக்சிங் எல்லாம் செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. நைட் எடுத்து நீங்கள் இந்த மீதி வேலையை நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இதை நான் வந்து ஒரு 6 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஃப்ரீசரில் இல்லை, கீழே இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டில் வச்சிடலாம். நம்ம மேரினேட் பண்ண இந்த சிக்கன் வந்துட்டு ஒரு 6 மணி நேரமாக நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம்.
உங்ககிட்ட ஓவன் இருக்குதுன்னா நீங்க இப்போ இந்த ஸ்டேஜ்லயே நீங்க அப்படியே நீங்க வந்து கிரில் பண்ணலாம். ஓவன்ல வச்சுட்டு ஒரு 250 டிகிரி சென்டிகிரேட்ல வந்துட்டு நீங்க ஓவன்ல வந்து இதை கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஆகும் இது கிரில் ஆகிறதுக்கு. 15 மினிட்ஸ் ஒரு சைடும் 15 மினிட்ஸ் இன்னொரு சைடும் கிரில் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் வந்து அவன்ல இது செய்ய போறது இல்லை. இது வந்துட்டு குக் டாப்ல எப்படி செய்யலாம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவன் இல்லாம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ இது வந்து நல்லா மேரினேட் ஆயிருக்குது. இதை வந்து நம்ம குக்கர்ல போட்டு வேக வைக்க போறோம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர்ல வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெயை நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க குக்கர்ல. இப்போ நாம இந்த சிக்கனை வந்துட்டு இந்த குக்கருக்குள்ள பிளேஸ் பண்ண போறோம். இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிடுங்க. இப்போ இதுல இருக்கிற இந்த மேரினேஷனையும் நம்ம அதுக்குள்ளேயே வச்சு போடுறோம். மேலேயே அப்படியே போட்டுருங்க. சும்மா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இந்த மேரினேஷன் வேஸ்டா போக வேணாம்னு சொல்லி இந்த தண்ணியும் இதுக்குள்ளேயே விட்டுருங்க. இப்போ இதை வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போறோம். நான் வந்து நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா சிம் பண்ணி வச்சு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வேக வைக்க போறேன் இந்த சிக்கனை. இப்போ வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க நம்ம சிக்கன் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வந்து ஒரு விசில் ஹை ஃப்ளேம்ல வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு 5 மினிட்ஸ் சிம்ல வேக வச்சிருக்கேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்றோம்னா இந்த சிக்கன் பீசஸ் மட்டும் தனியா எடுத்து வச்சிட போறோம். இப்போ இதை என்ன பண்ண போறோம்னா நம்ம திருப்பி இதை அடுப்புல வச்சு இதை நல்லா சுண்ட விட போறோம். இதை நல்லா சுண்டினதுக்கு அப்புறம் இந்த மசாலாவையும் திருப்பி எடுத்து இந்த சிக்கன் மேல தடவி வச்சிட போறோம். இப்போ இதை அடுப்புல வச்சு சுண்ட விட்டுடலாம். பாருங்க இது நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு ஃபுல்லா சுண்டணும். நல்லா மசாலா மாதிரி சுண்டணும். சுண்ட வரைக்கும் இது இப்படியே ஹை ஃப்ளேம்லயே நல்லா கொதிக்க வச்சு இதை ரெடியூஸ் பண்ணிக்குவோங்க. இங்க பாருங்க நல்லா சுண்டிடுச்சு. ஒரு 2-3 மினிட்ஸ் நான் அடுப்புல வச்சிருந்தேன். நல்லா சுண்டிடுச்சு பாருங்க இந்த மசாலா. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இது ஆறட்டும். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு இந்த மசாலாவை எடுத்து நம்ம சிக்கன் மேல திருப்பியும் அப்ளை பண்ணி அப்படியே வச்சிட போறோம். நம்ம சுண்ட வச்ச இந்த மசாலா வந்து நல்லா ஆறிச்சு. இப்போ இந்த மசாலாவை எடுத்து நம்ம இந்த சிக்கன் மேல அப்ளை பண்ணி வச்சிடலாம். நல்லா எல்லா பக்கமும் ஈவனா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இதை சிக்கன் மேல நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. இது கொஞ்சமா ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறமேட்டு நம்ம இதை அடுப்புல வந்து எப்படி கிரில் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு கிரில் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து அடுப்புல தான் சுட போறோம். இதை இந்த மாதிரி ஒரு கிரில் எடுத்துக்கோங்க. இந்த கிரில்ல வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிட்டோம்னா இந்த சிக்கன் வந்து இதுல ஒட்டிக்காம இருக்கும். அதுக்காக தான். இப்போ ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. நம்ம 2 பீஸாக அதை சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே இந்த பீஸ் எப்படி பிளேஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க 2 பீஸா. இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம இதில் மேலே இந்த கிரில்லை வந்து இப்படி பிளேஸ் பண்ணிடலாம். ரெண்டு சைடும் கொஞ்சம் கிரில் ஆகட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம பட்டரோ இல்லை நெய்யோ நம்ம இது மேலே லைட்டாக அப்ளை பண்ணணும். சிக்கன் வந்து ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சு. வெறுமனே அந்த கிரில் மார்க்ஸ் வந்துச்சுன்னா போதும். அது வரைக்கும் மட்டும் இது நம்ம சுட்டு எடுத்தோம்னா போதும், ரெடி ஆகிடும். இது டர்ன் பண்ணி வைக்கலாம் அடுத்த சைடு. இப்போ இது மேலே நான் லைட்டாக கீ அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து இந்த சிக்கன் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கோம். கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிங்கன்னா கீக்கு பதிலாக பட்டர் கூட அப்ளை பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இன்னொரு சைட்லையும் நம்ம கீ அப்ளை பண்ணிடலாம். இது பிளாஸ்டிக் ப்ரஷ் இல்லை, இது சிலிக்கான் ப்ரஷ். அதனால இது ஒன்றும் ஆகாது. ஹீட் பட்டா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க.
ஒரு நல்லா கிரில் ஆயிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு கிரில் ஆனா போதும். நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம் அடுப்புல இருந்து. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்ல வச்சிடலாம். இந்த மாதிரியே மீதி இருக்கிற பீஸையும் நம்ம கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ஆஃப்கன் தந்தூரி சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இந்த மாதிரி ஒரு சாலட், அப்புறம் கிரீன் சட்னி, அப்புறம் கொஞ்சம் லெமன் வெஜ்ஜஸ் வச்சு நீங்கள் பரிமாறலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது. இந்த ஆஃப்கன் சிக்கன் தந்தூரியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் சொன்னே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.